நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கோம். இந்த மலையோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர். இந்த மலை குஜராத் மாநிலத்திலிருந்து கேரளா டு தமிழ்நாடு எல்லையில் முடிவடையுது. நாங்களும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இந்த மலையோட பேர் வெள்ளி மலைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிங்க நல்லா. அது மட்டும் இல்லை, காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா மாதிரி நதிகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 500க்கும் மேலே பறவைகளும் 300க்கும் மேலே வன உயிரினங்களும் பழங்குடியினரும் இந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வராங்க. தமிழ்நாடோட முக்கிய டூரிஸ்ட் பிளேஸான ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோங்கிற அமெரிக்க கம்பெனி 2012 மேற்கு தொடர்ச்சி மலையை பாரம்பரிய பகுதியாக அறிவிச்சாங்க. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் கேரளாவில் ஆனைமுடியில் தான் இருக்குது. இது சுமார் 2695 மீட்டர் உயரம். தென்மேற்கு பருவமழை பொழிய முக்கிய காரணமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தொடர் மலை மட்டும் இல்லை, இந்தியாவின் உயிர் நாடி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின பகுதிகளில் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். இங்கே காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த காற்று சுவாசிக்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால நீங்களும் ஒரு நாள் வந்தால் இந்த பக்கம் வந்துட்டு போங்க. மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.